வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் மிக மோசமான ஊழலில் தொடர்புடைய ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்கவே பதிவாகுவார். உதய கமன்பில தெரிவிப்பு. ஜனாதிபதியுடன் சந்தித்த தமிழரசு கட்சி தமிழ் அரசியல் கட்சிகளின் ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்காததோடு ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை. கஜேந்திரகுமார் வலியுறுத்தல். அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் மக்கள் எதிர்நோக்கும் சவால்களுக்கு இந்த ஆட்சியே காரணம். அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டவர்கள் விசனம். நீதிமன்றத்தில் வசமாக சிக்கிக்கொண்ட பஸ்ஸில் விமான டிக்கெட்களால் அம்பலத்திற்கு வந்த மோசடி. தொடர்வது விரிவான செய்திகள். நுகேகுடையில் நடைபெற்ற அரசு எதிர்ப்பு பேரணியில் உரையாற்றிய பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதய கமன்பில இலங்கை வரலாற்றில் மிக மோசமான ஊழலில் தொடர்புடைய ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்கவே பதிவாகுவார். நான் கூறுவது தவறு எனில் வழக்கு தொடருங்கள். அவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபிக்க தயார் என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் கூறி வந்த பொய்கள் வெளிப்பட தொடங்கியுள்ளது. மக்களின் தேசப்பற்று என்று வெளிப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பேரணியை இவ்வளவு அஞ்சிய அரசாங்கம் இதற்கு முன் எதுவும் இல்லை. பேரணி அறிவித்த நாளிலிருந்து ஆளும் தரப்பு பதற்றமடைந்துள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி நுகேகுடே 21 என்று சொல்வதையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருப்பதாக அவர் சாடினார். எதிர்க்கட்சிகளின் பிளவு உள்ளதால் ஆட்சியினை நீட்டிக்கலாம் என்ற அரசாங்கத்தின் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவே அரசாங்கத்தின் முடிவின் தொடக்கம் எனவும் உதய கமன்பில கூறினார். தலைமை மட்டத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்கள் அடிப்படையில் ஒன்றிணைந்துள்ளார்கள். அடுத்த கட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிற கட்சிகளையும் இணைக்க திட்டம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நுகேகுட கூட்டம் போதைப்பொருள் குற்றவாளிகளை பாதுகாக்க நடத்தப்பட்டது என்று ஜனாதிபதியின் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிராக இந்த மேடையில் ஒருவரும் பேசியதாக இல்லை. மக்களின் பெரும் வருகையே அரசாங்கத்தின் பொய்களை மறுக்கும் பதிலாகும் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சிக்குள் ஊழல் செய்பவர்கள் இருந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் அரசாங்கம் தன் பொய்களை மறைக்கவும் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தவும் கைது முயற்சி செய்தால் அதற்கு எதிராக குரல் கொடுப்போம். ராஜபக்ச குடும்பத்தின் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளுக்காகவும் தேர்தலில் மக்களை ஏமாற்றியதற்காகவும் அரசாங்கம் மன்னிப்பு கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனுருகுமார திசாநாயக்க இலங்கையின் மிக மோசமான ஊழல்வாதிய ஜனாதிபதியாக வரலாறு கூறும். எனது கருத்து தவறு எனில் நீதிமன்றத்தில் நிரூபித்து காட்டுங்கள் என்று அவர் மீண்டும் தெரிவித்தார். தமிழ் மக்களால் முன்பே நிராகரிக்கப்பட்ட ஏக்கிய ராட்சி அரசியலமைப்பு வரைவு குறித்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அளித்த வாக்குறுதியை மேற்கோள் காட்டி அதனை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழர்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். கொழும்பில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறியதாவது, வடகிழக்கில் குழப்பமின்றி தமிழர் அரசியல் தீர்வில் ஒருமித்த நிலைப்பாடு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் முன்பு தமிழ் தேசிய அணிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் தமிழரசு கட்சி சுமந்திரன் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தலைபட்சமாக நிறுத்திவிட்டது. தமிழர் பிரச்சனைகள், காணி அபகரிப்பு, அரசியல் கைதிகள், காணாமல் ஆக்கப்படல், பௌத்த சின்னங்கள் நிறுவுதல் ஆகியவற்றில் தற்போதைய அரசாங்கமும் முந்தைய அரசாங்கங்களின் போக்கை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது என்று சாடினார். இத்தகைய சூழ்நிலையில் ஜனாதிபதியோடு சந்தித்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கட்சிகளின் அரசியல் ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்காததோடு ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் கஜேந்திரகுமார் கூறினார். 2015-2019 காலப்பகுதிகளில் டிஎன்ஏ முன்னெடுத்த ஏக்கிய ராட்சி அரசியலமைப்பு காரணமாகவே தமிழரசு கட்சியின் மக்கள் ஆதரவு வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் அதே வரைவை இப்போது மீண்டும் முன்னெடுக்க முயல்வது தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய துரோகம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் கவனம் ஈர்த்திருந்த எதிர்க்கட்சிகளின் அரசாங்க எதிர்ப்பு பேரணி நுகேகுடையில் விமரிசையாக இடம்பெற்று நிறைவடைந்தது. நாமல் ராஜபக்ச முன்னெடுத்த இந்த பேரணியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். பேரணி நடைபெறவிருந்த காரணத்தினால் நுகேகுடைக்கும் சுற்றுப்புறங்களுக்கும் சிறப்பு பாதுகாப்பு பிரிவுகள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. காவல்துறையினர் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் முதல் பாதுகாப்பு வலையமைப்புகள் வரை பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து எந்த ஒரு குழப்பமும் இன்றி பேரணி நடைபெற வழிவகுத்தனர். பேரணியில் பேசிய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தற்போதைய அனுர் அரசை கொடுங்கோல் ஆட்சி என்று விமர்சித்தனர். அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் மக்கள் எதிர்நோக்கும் சவால்களுக்கு இந்த ஆட்சி காரணம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படும் தகவலின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினை அடுத்த ஜனாதிபதியாக முன்னெடுத்து வர சில குழுக்கள் தீவிர திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. பேரணியில் காணப்பட்ட கூட்டம் நாமல் ராஜபக்சவின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்துவதாகவும் பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மொத்தத்தில் நடைபெற்றிருந்த இந்த பேரணி எதிர்க்கட்சிகளின் அரசாங்கத்திற்கு வித்தியாசமான அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தி ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. மாத்தறையில் நடந்த காணி கொள்வனவு முறைகேடு வழக்கின் விசாரணையில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச இலங்கைக்கு வர
முன்பதிவு செய்யப்பட்டிருந்த விமான டிக்கெட்கள் பின்னர் ரத்து செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பசில் ராஜபக்ச, அவரது மனைவியின் சகோதரி அயோமா கலபதி, அவருடைய கணவர் திசா கலபதி மற்றும் முதிதா ஜெயக்கொடி ஆகியோர் வழக்கில் பிரதிவாதிகளாக உள்ளனர். ஆனால் பசிலும் அயோமாவும் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவர்களின் பிணைதாரர்கள் மட்டும் முன்னிலையாகினர். பசிலின் சார்பில் ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் செல்வா மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்தார். அவை பசில் நாற்காலியில் இருந்து விழுந்ததால் தலை மற்றும் களத்தில் நரம்பு காயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறின. ஆனால் சட்டம் அதிபர் துறையின் துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம மருத்துவ அறிக்கையில் பல முரண்பாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். அவர் கூறுகையில் பசில் கடைசியாக 2024 செப்டம்பர் 18 நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஒரு ஆண்டுக்கு மேலாக ஆஜராகவில்லை. ஒரே மருத்துவர் ஜார்ஜ் சிடி வழங்கிய மருத்துவ அறிக்கைகளின் லெட்டர்ஹெட்கள் வேறுபட்டுள்ளன. அறிக்கைகள் பசில் விமான பயணத்துக்கு தகுதியற்றவர் என்று கூறினாலும் செப்டம்பர் 25 அவர் நவம்பர் 18 தொடக்கம் 21 இடையில் இலங்கைக்கு வருவதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்தது வெளிப்பட்டுள்ளது. பின்னர் அவர் அந்த டிக்கெட்டை அக்டோபரில் ரத்து செய்துள்ளார். அந்த விமான நிறுவனத்திற்கு அவர் அனுப்பிய படிவத்தில் தனிப்பட்ட உதவியோடு வழக்கமாக விமானத்தில் பயணிக்க முடியும், சிறப்பு நாட்காலி அல்லது ஆக்சிஜன் தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த இருவரு தகவல்கள் காரணமாக பசிலின் மருத்துவ அறிக்கைகள் நம்பகமானவை அல்ல என்று துணை சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் வலியுறுத்தி இது குறித்து உரிய உத்தரவு வழங்குமாறு கூறியிருந்தார். இளைஞர்களின் வேலையின்மை குறைப்பதும் பெண்களின் குறைந்த தொழில் பங்கு பெற்றுதலை சரி செய்வதும் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள 2026 ஆண்டுக்கான பாதீட்டில் கிராம அபிவிருத்தி, சமூக வலுவூட்டல் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைச்சுக்கு 27.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதனுடன் நூதன செலவுகளுக்காக 11.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு மொத்தமாக 38.6 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது மொத்த பாதீட்டின் 0.9% மட்டுமே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒதுக்கீடு போதுமானது அல்ல, அது குறைந்தபட்சம் இரட்டிப்பாக்கப்பட வேண்டும் என்றும் குகதாசன் வலியுறுத்தினார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 75% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்வதால் கிராமிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு அரசு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் பாதி அபிவிருத்தி, வேளாண் உற்பத்தி, விவசாயிகளின் வருமான குறைவு, இளைஞர்களின் வேலையின்மை, பெண்களின் தொழில் துறையிலான குறைந்த பங்கு மற்றும் தொழில்நுட்ப வசதி பற்றாக்குறை ஆகிய பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்திற்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவிப்பது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை மேலும் தடை செய்கின்றது என்று சட்டத்தரணி அக்சலா செனவரத்ன தெரிவித்தார். தமிழ் இளைஞர்கள் உட்பட 11 பேரை கடற்படையினர் கடத்தி காணாமல் ஆக்கிய வழக்கில் பிரதிவாதிகளின் சட்டத்தரணியாக செயல்படும் அக்சலா செனவரத்ன நேற்று நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பு ஒன்றில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை அமைக்கும் முயற்சி சட்டமாதிபர் திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் சட்டங்களை இயற்றும் உயர்ந்த நிறுவனம் பொதுமக்களின் நலனுக்காகவும் அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு ஏற்பவும் செயற்பட வேண்டியது நியதி. ஆனால் தற்போதைய நிலையில் சட்டமாதிபர் திணைக்களம் இதற்கு முரணாக செயற்படுகின்றது. நாட்டில் நீதி அமைப்பு முறையாக செயல்படாத சூழ்நிலையில் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. பொதுமக்களுக்கு நீதி கிடைப்பதில் சட்டமாதிபர் திணைக்களம் காட்டிய அலட்சியம் காரணமாகவே சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை நிறுவுவதற்கு இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. யார் அதனால் அதிருப்தி அடைந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியது முக்கியம். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார்.